சந்திப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 13 எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் த இக்னோரன்ஸ், எப்படி இந்த அனைத்தையும் உருவாக்கும் இந்த சிற்சக்தி கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், அது தன்னுடைய செயலில் அல்லது ஒரு அமைப்பில் பிரத்யேகமாக தன்னுடைய உணர்வு நிலையை குவித்துக் கொள்கின்றது. ஆதலால் அது மற்றவை குறித்து அறியாமையில் இருக்கின்றது என்பது குறித்து தான் விளக்குகின்றார். போன செஷன்ல பேராகிராஃப் 6 and 7 பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே நம்முடைய இந்த உணர்வு நிலையினுடைய ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, பிரிக்க முடியாததாக இருக்கின்றது. கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் எனர்ஜி, இன்டிவிசிபிள். ஒரு நீரோட்டம் போல்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் மனிதன் தற்காலத்தில் தான் இயங்குகின்றான். தற்காலத்தில் அவனுடைய நடைபெறும் அவனுடைய இயக்கம் கூட எதன் காரணமாக நடக்கின்றது என்றால், அந்த கடந்த காலத்தினுடைய ஒரு சக்தியினுடைய ஓட்டத்தின் மூலமாகத்தான் நிகழ்காலமும் நடக்கின்றது. ஒரு சக்தியின் பிரவாகமாக இருக்கின்றது. கடந்த காலம் என்பதனுடைய ஒரு இயக்கத்தின் தொடர்ச்சியாகத்தான் நிகழ்காலமும் நடக்கின்றது. அதே போல அவன் எதிர்காலத்தையும் தன்னுடைய நிகழ்காலம், கடந்த காலம் இவைகளில் நடைபெறும் இயக்கங்களின் மூலமாக உருவாக்குகின்றான். மனிதன் கணத்திற்கு கணம் வாழுகின்றான். He lives from moment to moment. இந்த செயல் நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய மேற்புற செயல்பாடாக இருக்கின்றது. சூப்பர்ஃபிஷியல் ஆக்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இதுல நம்ம எல்லோருக்கும் எடுத்துக்கொண்டால் நமக்கு என்ன எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரிவதில்லை. கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். அவ்வப்பொழுது நமக்கு ஞாபகம் என்கின்ற சில துண்டு துண்டாக சில ஞாபகங்கள் வருகின்றன. இதை தவிர்த்தால் நமக்கு கடந்த காலம் என்பது குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். ஈவன் நம்முடைய ஞாபகம் என்கின்ற அந்த ஒரு ஞாபக சக்தி என்கின்ற ஒரு கருவி, ஒரு அமைப்பின் மூலம் நமக்கு கிடைப்பது கூட கடந்த காலத்தினுடைய ஒரு நிழல்தான் கிடைக்கின்றது. உண்மையான அந்த அனுபவம் நமக்கு கிட்டுவது இல்லை. ஏன்னா கடந்த காலம் நம்மை பொறுத்த வரைக்கும் முடிந்து போன விஷயம். அதனுடைய நிழலைத்தான் அவ்வப்பொழுது நாம் உணர்கின்றோம். இதெல்லாம் பகவான் என்ன கோருகின்றார்? ஒரு மனிதனுடைய மேற்புறத்தில் நடைபெறும், அறியாமையில் நடைபெறும் செயல்களாக காணப்படுகின்றன அப்படிங்கிறார். எல்லாம் எதற்கு பொருந்தும் என்றால், அவனுடைய மேற்புற உணர்வு நிலை, சூப்பர்ஃபிஷியல் இக்னோரன்ஸ். நம்மை போன்ற பெரும்பாலான மனிதர்கள் இந்த நிலையில்தான் வாழ்கின்றோம். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு உண்மையான உணர்வு நிலை இருக்கின்றது, ட்ரூ கான்ஷியஸ்னஸ் விதின். அதுக்கு எல்லாமே தெரியும். கடந்த காலம் தெரியும். கடந்த காலம் என்பது அதை பொறுத்த வரைக்கும் மெமரி அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த காலம் என்பது
அதனுள்ளேயே ஒரு வாழும் அமைப்பாக இருக்கின்றது, வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. கடந்த காலம் என்பது நம்முடைய உள்ளிருக்கும் உண்மையான உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆக்டிவ் லிவிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதிலிருந்துதான் அவ்வப்பொழுது நம்முடைய கடந்த கால செயல்களினுடைய விளைவுகள் மேற்புறத்தில் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். இதுதான் அந்த கர்மா என்று கூறுகின்றோம். அவ்வப்பொழுது விளைவுகள் வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். அதே போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு நிலை என்பது முற்றிலும் எதிர்காலம் குறித்த அந்த அவேர்னஸ், அறிவும் அதற்கு ஞானமும் அதற்கு இருக்கின்றது. நம்முடைய உள்ஜீவன்ல ஏதோ ஒரு பகுதியில அந்த எதிர்காலம் குறித்த ஞானம் அந்த ஞானத்திற்கு அந்த நம்முடைய உள்ஜீவனில் உள்ள ஏதோ ஒரு பகுதி திறவாக இருக்கின்றது. அதனால்தான் அதற்கு எதிர்காலம் குறித்த அந்த நாலேஜ், அந்த அறிவும் அதற்கு இருக்கின்றது. ஆகையினால கடந்த காலம், எதிர்காலம் எல்லாமே அதற்கு தெரியும். 3 காலகட்டங்களிலும் பகுக்க முடியாத நிலையில் அது வாழ்கின்றது. மேற்புற உணர்வு நிலையில் தான் நாம் வெறும் நிகழ்காலத்தில் மாத்திரம் வாழ்கின்றோம். ஆனால் நம் உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன் அந்த முக்காலங்களிலும் அது பகுக்க முடியாமல் ஒரே சமயம் வாழ்கின்றது. இதை இந்த கணத்திற்கு கணம் வாழ்வது என்பதை பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பகவான் நம்ம மேற்புற உணர்வு நிலையில் தான் இருக்கின்றோம். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் மேற்புறத்தில் தான் வாழ்கின்றான். உள்ள அவனுடைய உள்ஜீவன்ல அவன் வாழ்வது இல்லை. ஸோ அவனுடைய செயல்பாடு எல்லாமே உணர்வு நிலை முழுவதும் அந்த மேற்புற அமைப்பில் தான் குவிக்கப்பட்டுள்ளன. இதைத்தான் பகவான் ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் என்று கூறு. அப்சார்ப்ஷன் என்றால் அதில் மூழ்கி இருப்பது. இரண்டாவதாக மனிதன் எதில் மூழ்கி இருக்கின்றான்? இந்த கணத்திற்கு கணம் வாழ்வது என்கின்ற அந்த இயக்கத்தில் ஒரு மனிதன் மூழ்கி இருக்கின்றான். இது அவனுடைய ஜீவனினுடைய செயல்பாட்டை கணத்திற்கு கணம் மூழ்கி இருப்பது என்பது ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்துகின்றது. அது பகவான் என்ன கூறுகின்றார்? அவன் கணத்திற்கு கணம் வாழும் பொழுது அவனுடைய வாழ்வு ஒரு எளிதாக காணப்படுகின்றது, காம்ப்ளிகேட் ஆகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுக்கு கம்ப்ளீட்டா பாஸ்ட்லயே இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எவ்வளவு கடினம். எவ்வளவோ துயரங்களை நாம் மறந்து விடுகின்றோம். எவ்வளவு கசப்பான அனுபவங்களை நாம் முற்றிலுமாக நம்மிலிருந்து மறந்து விடுகின்றன. ஆனால் அந்த அனுபவங்களை நாம் ஒரு நேரடியாக வாழும் நிலையாக மீண்டும் அனுபவிக்கும் பொழுது அது துன்பமாகி விடுகின்றது. அதனால்தான் இயற்கை என்ன செய்கின்றது? ஒரு வசதியின் பொருட்டு கடந்த காலத்தை முற்றிலுமாக நம்மிலிருந்து அழித்து விடுகின்றது, எக்ஸப்ட் ஃபார் ஸ்மால் மெமரிஸ். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதும் ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எகைன் தெரிஞ்சா அதுவும் காம்ப்ளிகேட் ஆயிடும். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் சிம்பிளிஃபைஸ். மனிதனுடைய வாழ்க்கை இந்த கணத்திற்கு கணம் அவனுடைய அந்த அந்த இந்த கணத்தில் மாத்திரம் மனிதன் மூழ்கி இருப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையினுடைய போக்கை, அதனுடைய செயல்பாட்டை எளிதாக்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான். மூன்றாவது, இதில் மனிதன் தன்னுடைய கவனத்தை குவித்துள்ளான், அதனால் அறியாமல் இருக்கின்றான். 2 அறியாமைகளை பார்த்தோம். ஒன்று, வெறும் மேற்புற உணர்வு நிலையில் மாத்திரம் இருந்து கொண்டு தன்னுடைய ஆழ்நிலை குறித்த அறியாமை. 2வது அறியாமை என்ன? கணத்திற்கு கணம் வாழ்ந்து கொண்டு கடந்த காலம், எதிர்காலம் குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். இது 2வது அறியாமை. 3வது அறியாமை என்ன? ஈகோ சென்ஸ்.
நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்னை சம்பந்தப்பட்ட விஷயம்தான் எனக்கு தெரியும். மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அது சம்பந்தப்பட்ட உண்மைகள் எனக்கு சற்றும் தெரியாது. என்னை சுற்றிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது மூன்றாவது குவிப்பு. என்னுடைய கவனம், என்னுடைய உணர்வு நிலை முழுவதும் அந்த ஈகோ சென்ஸ், நான் என்கின்ற அமைப்பில் மாத்திரம் தன்னுடைய கவனம் முழுவதையும் குவித்துக் கொண்டு செயல்படுகின்றது. இது தேர்ட் கான்சென்ட்ரேஷன். ஒரு மனிதன் பார்த்தோம் அப்படின்னா, எது ஈகோ சென்ஸ் என்ன செய்கின்றது என்றால், ஈவன் தோ மனிதன் என்பவன் அந்த கணத்திற்கு கணம் வாழும் ஒரு அமைப்பாக காணப்பட்டாலும், ஏதோ ஒன்று அவனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் இணைக்கின்றது. நான் ஒரு காலகட்டத்தில் அவ்வாறு இருந்தேன், தற்பொழுது இவ்வாறு இருக்கின்றேன், எதிர்காலத்தில் அவ்வாறு இருப்பேன் என்று நான் சொல்கின்றேன். இந்த நான் என்று சொல்வது உண்மையிலேயே அந்த ட்ரூ செல்ஃப் கிடையாது. நான் என்று நான் எதை குறிப்பிடுகின்றேன் என்றால் என்னுடைய ஈகோ சென்ஸ், கண்டினியூஸ் ஈகோ சென்ஸ். அதுதான் 3 காலகட்டத்திலும் தொடர்ந்து ஓடுகின்றது. எது ஓடுகின்றது என்றால் அந்த ஈகோ சென்ஸ் தான், ட்ரூ செல்ஃப் கிடையாது. நம்முடைய எல்லா இயக்கங்களும் சரி, எல்லாமே அந்த ஈகோவை சுற்றி தான் அமைந்துள்ளது. இதை பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மையப்படுத்தும் மனதினுடைய உருவாக்கம் அப்படிங்கிறார். மையப்படுத்தும் மனதினுடைய உருவாக்கம், சென்ட்ரலைசிங் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். எது அப்படின்னா ஈகோ சென்ஸ். ஆக்சுவலா எதுவா இருக்கணும்? எது ஒரு சென்ட்ரலைசிங் அமைப்பா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த சைக்கிக் பீயிங். மாறாக ஈகோ தான் இங்க நமக்கு சென்ட்ரலைசிங் அமைப்பாக இருக்கின்றது. இருந்தாலும் நமக்கு பின்னால நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மன் குறித்த ஒரு உள்ளுணர்வு அவ்வப்பொழுது நமக்கு கிடைக்கின்றது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வப்பொழுது நம்முடைய ஆத்மன் குறித்த ஒரு உள்ளுணர்வு நமக்கு அவ்வப்பொழுது கிட்டுகின்றது. அது மேற்புறத்தில் நடைபெறும் மாற்றங்களினால் அது பாதிக்கப்படுவது இல்லை. ஆனால் மேற்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் கணத்திற்கு கணம் வாழும், ஈகோவை சார்ந்து வாழும் அமைப்பாகத்தான் இருக்கின்றான். ஆகையினால ஒரு நடைமுறை தேவைக்காக, நடைமுறை வாழ்க்கையில் அவன் வாழ்வதற்காகத்தான் இந்த ஈகோ சென்ஸ் என்பது ஒரு மனிதனுக்கு பயன்படுகின்றது. அவனுடைய வாழ்க்கையினுடைய மேற்புறத்தில் நடைபெறும் இயக்கங்கள் எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டு செயல்படுகின்றது. எல்லாமே ஒரு நடைமுறை தேவைக்காக, நடைமுறை வசதிக்காகத்தான் இவையெல்லாம் அமைகின்றன. இது நடைமுறை உண்மை, பிராக்டிக்கல் ட்ரூத். இதுல பாசிட்டிவான விஷயமும் இருக்கு, நெகட்டிவான விஷயமும் இருக்கு. பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கணத்தில் நான் இருக்கின்றேன், நான் செயல்படுகின்றேன் என்பது உண்மை. இது பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மற்ற விஷயங்கள் குறித்து அறியாமையில் இருக்கின்றேன். என்னுடைய ரியல் செல்ஃப் என்ன, கிரேட்டர் செல்ஃப் என்ன, என்னுள் மறைந்திருக்கும் அந்த உண்மையான செல்ஃப், ரியல் செல்ஃப், ஆத்மன் என்ன என்பது குறித்து அறியாமையில் இருக்கின்றேன். சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் தான் எனக்கு இருக்க ஒழிய ரியல் செல்ஃப் என்னன்னு தெரியல எனக்கு. இது ஒரு நெகட்டிவ் இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நெகட்டிவ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்கின்றது? ஈவன் நடைமுறையில் நம்மால் அறியப்படும் உண்மைகளை கூட அது உருமாற்றம் செய்கின்றது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, நமக்கு ரியல் செல்ஃபோட நாலேஜ் இல்லாதனால மேற்புறத்தில் காணப்படும் விஷயங்களை நாம் தவறாக காணுகின்றோம். அதனால்தான் பகவான் the negative ignorance limits and often distorts even the practical truth அப்படிங்கிறார். ஆகையினால்தான் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் மேற்புறமாக காணப்படும் நம்முடைய பார்வை என்பது, வாழ்வினுடைய இயக்கங்கள் குறித்த பார்வை என்பது எப்பொழுதுமே
பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால்தான் மனிதனை பார்த்தோம் அப்படின்னா அறியாமையில் தான் செயல்படுகின்றான். அறியாமை என்பது எப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கின்றது மனிதனுக்கு? பாதி உண்மை பாதி பொய் என்கின்ற ஒரு ரீதியில் தான் மனிதன் செயல்படுகின்றான். அத்தகைய ஞானம்தான் இருக்கின்றது. முழுமையான ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்ட ஞானம் என்பது மனிதனுக்கு இருப்பதில்லை. எல்லாமே ஹாஃப் ட்ரூ ஹாஃப் ஃபால்ஸ். அவனுடைய உண்மையான அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரியல் ட்ரூத் என்ன என்பது குறித்த மனிதன் அறியாமையில் இருக்கின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் எது அவனுடைய அனைத்து செயல்களையும் தீர்மானிக்கின்றது? மறைமுகமாக பின்னிருந்து எது அனைத்தையுமே தீர்மானிக்கின்றது என்றால் அவனுடைய ரியல் செல்ஃப். அதற்கு இருக்கக்கூடிய அதனுடைய ஞானம்தான் அனைத்தையுமே ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய போக்கை செலுத்துகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மேற்புறத்தில் காணப்படும் அறியாமை என்பது ஒரு வரையறையை நம்மை சுற்றி ஏற்படுத்துகின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வெளிப்புறத்தில் தேவையான ஒரு அமைப்பை, ஒரு தோற்றத்தை அது நமக்கு இந்த வாழ்வு, இந்த பிறவியினுடைய வாழ்வு குறித்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இந்த கணத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இதே போன்று மனிதன் என்ன செய்கின்றான்? ஒரு மனிதன் எப்பொழுதுமே எதனுடன் தன்னை அடையாளம் கொண்டு வாழ்கின்றான் என்றால் அவன் தற்பொழுது தாங்கியுள்ள அந்த வடிவம், தற்பொழுது கொண்டுள்ள பெயர், இதனுடன் தான் ஒரு மனிதன் தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றான். நேம் அண்ட் ஃபார்ம், அதனுடன் தான் தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றான். கடந்த காலம், முற்பிறவி, அது குறித்து அவன் அறியாமல் இருக்கின்றான். வரப்போகும் பிறவிகளில் அவன் எவ்வாறு இருப்பான் என்பது குறித்தும் அவன் அறியாமல் இருக்கின்றான். இருந்தாலும் பகவான் என்ன கோருகின்றார்? எவையெல்லாம் அவன் மறந்து இருக்கின்றானோ அது அவனுள் ஒரு ஒருமித்த உணர்வு நிலையில் அவனுள் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எவை குறித்தெல்லாம் பகவான் மனிதன் மறந்த நிலையில் இருக்கின்றானோ அவை அனைத்துமே அவனுள் ஒரு செயல்படும் நிலையில் அவனுள் எப்பொழுதுமே இருக்கின்றன. எதில் இருக்கின்றன என்றால் அவனுடைய ஒரு ஒருமித்த ஒருங்கிணைந்த ஒரு முழுமையான உணர்வு நிலையில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இருக்கின்றது அப்படிங்கிறார். All that he forgets is contained, present and effective in the all retaining integral consciousness within him அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்குள்ளேயே அனைத்தையும் தனக்குள் தக்க வைத்துள்ள ஒரு முழுமையான உணர்வு நிலை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. அதுல எல்லாமே இருக்கின்றது அப்படிங்கிறார். நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையில்தான் இவையெல்லாம் தெரிவதில்லை. மேற்புற உணர்வு நிலைதான் இது குறித்து அறியாமையில் இருக்கின்றது என்று கூறுகின்றார். இப்ப பேராகிராஃப் 6, 7ல இந்த கருத்துக்கள். பேராகிராஃப் 8ல பகவான் வேறொரு கருத்து குறித்து குறிப்பிடுகின்றார். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் அவன் ஒவ்வொரு பாத்திரங்களை ஏற்று நடிக்கும் ஒரு நடிகன் போலத்தான் ஒவ்வொரு பிறவியிலும் இருக்கின்றான். ஓவியனாக இருக்கின்றான், போர் வீரனாக இருக்கின்றான், அல்லது
ஒரு நடிகனாக இருக்கின்றான், டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறான். இதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றான். அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஏதோ அவனுடைய ரோல் அதுல தான் அவனுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கு. அவனுடைய மற்ற அமைப்புகள் குறித்து அறியாமையில் இருக்கின்றான். இது ஒரு விதமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். இதுல எப்படி நடக்கின்றது, எப்படி மனிதன் இயங்குகின்றான் என்பது குறித்து தான் நம்ம பேராகிராஃப் 8ல பார்க்க போறோம். பேராகிராஃப் 8க்கு உள்ளே செல்லும். Chapter 13 Exclusive Concentration of Consciousness Force and the Ignorance. Paragraph 8. There is a minor pragmatic use of exclusive concentration on the surface, which may also give us an indication in spite of its temporary character. The superficial man, living from moment to moment, plays, as it were, several parts in his present life, and while he is busy with each part, he is capable of an exclusive concentration, an absorption in it, by which he forgets the rest of himself, puts it behind him for the moment, is to that extent self-oblivious. The man is, for the moment, the actor, the poet, the soldier, or whatever else he may have been constituted and formed into by some peculiar and characteristic action of his force of being, his tapas, his past conscious energy, and by the action which develops from it. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yeah, please. Explanation. We have seen that there is an exclusive concentration on the moment, and man in his superficial consciousness is a man of the moment. There is a minor pragmatic use of exclusive concentration, which may also give us an indication, though temporary in character. The superficial man, living from moment to moment, plays several parts in his present life, which, while busy with each part, he is capable of an exclusive concentration and absorption in it. Because of this exclusive absorption, he forgets the rest of himself. He puts it behind him for the moment, and to that extent, he is self-oblivious. The man is, for the moment, the actor, the poet, the soldier, or whatever role he has come to play in his present life. He may have been constituted and formed into a particular mold by some peculiar and characteristic action of his force of being, his tapas, his past conscious energy, and by the action which develops from it. Thank you, sir. Thank you. இப்போ நம்ம ஒவ்வொருவருமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வார்ப்புல தான் செயல்படுறோம். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏதோ நமக்கென்றே வகுக்கப்பட்ட ஒரு ரோல், அதைத்தான் ஒவ்வொருவரும் புரிகின்றோம்.
இந்த இது எப்படி வருகின்றது? இது எப்படி நம்ம ஒருவர் மருத்துவராக இருக்கின்றார், மற்றொருவர் வேறு ஒரு வேலை புரிகின்றார், ஒருவர் ஓவியராக இருக்கின்றார். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. இதுல என்ன பகவான் என்ன கூறுகின்றார்? ஏதோ ஒன்று ஒரு மனிதனை அவ்வாறு உருவாக்குகின்றது அப்படிங்கிறார். எப்படி உருவாக்குகின்றது அப்படின்னா, அவனுடைய ஜீவனில் உள்ள ஒரு சக்தி, அதனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான செயல்பாடு, அவனுடைய கடந்த கால செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அந்த சக்தி, எல்லாமே அந்த சக்தி தான். கடந்த கால செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அந்த சக்தி, இதெல்லாம் தான் ஒரு மனிதனை இந்த இந்த பிறவியில் இந்த வேலை செய்ய வேண்டும், இதில் ஈடுபட வேண்டும், இத்தகைய குணாதிசயங்களை கொண்டு அவன் இயங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். அப்படின்னு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், தற்போதைய இந்த பிறவி என்று எடுத்துக்கொண்டால் நம்ம we play different roles. அந்த ஒவ்வொரு ரோல், ஒவ்வொரு பாத்திரத்தை நாம் பாத்திரமாக நாம் செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்கு அதில் மாத்திரமே பிரத்யேகமாக நம்மளுடைய கவனம் முழுவதும் அதில் செலுத்துகின்றோம். எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், அதிலே மூழ்கி விடுகின்றோம். அதிலே மூழ்கி விடுவதால் என்னுடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்கள் குறித்த ஒரு அறியாமையில் நான் இருக்கின்றேன். ஒரு செயலில் ஈடுபடுகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எல்லாருமே லைஃப் டிவைன் படிக்கின்றோம். இந்த செயலில் தான் நம்ம ஈடுபடுகின்றோம். நம்மளுடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்கள் குறித்து, மற்ற செயல்பாடுகள் குறித்து நாம் முற்றிலுமாக மறந்துவிட்டு எடுத்துக்கொண்ட வேலையில் நாம் கவனம் முழுவதும் செலுத்தி செயல்படுகின்றோம். இதைத்தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறார். அதுல நம்முடைய ஜீவனினுடைய மற்ற அமைப்புகள் குறித்து நாம் மறந்து விடுகின்றோம். அனைத்தையுமே நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு எந்த வேலையை செய்கின்றோமோ அதில் மாத்திரமே நாம் மூழ்கி விடுகின்றோம். சோ அந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் மற்றவை குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். செல்ஃப் அப்ளீவியஸா இருக்கின்றோம். ஒரு நடிகர் இருக்கின்றார், ஒரு கவிஞர் இருக்கின்றார், ஒரு போர் வீரன் இருக்கின்றான். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை செய்யும் பொழுது அவர்களுக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எல்லாமே அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். The man is for the moment the actor, the poet, the soldier, or whatever else he may have been constituted and formed into by some peculiar and characteristic action of his force of being அப்படிங்கிறார். நமக்கு ஜீவனுள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வின் நிலையினுடைய சக்தி தான் நம்மை அவ்வாறு உருவாக்குகின்றது, செயல்பட வைக்கின்றது அப்படிங்கிறார். His tapas, his past conscious energy, and by the action which develops from it அப்படிங்கிறார். எல்லா செயல்பாடுகளும் நம்முடைய பாஸ்ட் கான்சியஸ் எனர்ஜி அதனுடைய செயல்பாடுகளாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கிறார். அதில் தான் இந்த ஆன்மீக
நாட்டமுடையவர்கள், அதில் ஈடுபடுபவர்கள், அதில் அவர்கள் செலவழிக்கும் நேரம், அதில் அவர்கள் தன்னுடைய உணர்வு நிலையில் எதிர்கொள்ளும் அனுபவங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அது வந்து எல்லாமே சக்தியினுடைய இயக்கம். அது வந்து இந்த பிறவியுடன் அது முடிந்து போகாது. இதனுடைய புஷ் வந்து அடுத்த பிறவியிலும் நம்மை இந்த வழியில வந்து நான் அழைத்து செல்லும். அதனால்தான் பார்க்கின்றோம், சில பேரை பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக விஷயங்கள்ல வந்து எளிதாக அதை நாடுபவர்களாக இருப்பார்கள். அதில் மற்றவர்களை விட முன்னேறியவர்களாக இருப்பார்கள், ஒரு உயரிய நிலையில் இருப்பார்கள். எப்படி அதெல்லாம் முடியும் அப்படின்னா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை அது மாதிரி இருக்காது. அவர்கள் வாழும் சூழ்நிலையும் பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். எப்படி அவங்க மாத்திரம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படி உருவாக்குது. அவங்களுடைய கடந்த காலத்துல அவர்கள் செய்த அந்த அவர்களுடைய இயக்கங்கள், அவர்களுடைய ஈடுபாடு எல்லாமே வந்து அவர்களுடைய ஜீவனுடைய சக்தியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து நிகழ்காலத்தில் அவர்கள் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தீர்மானிக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் நமக்கு தெரிவதில்லை. நம்ம வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷனால நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய தேர்வினால் தான் நாம் இவ்வாறு செயல்படுகின்றோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். பட் அப்படி இல்லை அப்படிங்கிறார் பகவான். எஸ் மேடம். மைக் அன்மியூட் பண்ணணும். எஸ் மேடம் சொல்லுங்க. இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஓகே ஓகே. சரி, இப்ப நீங்க the man for the moment the actor அப்படின்னு சொல்லி the man is for the moment the actorன்னு சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் ஆக்டரா இருக்கான், ஒருத்தன் வந்து போர் வீரனா இருக்கான் அப்படின்னு. பட் இது ஒரு தனி மனிதனை குறிக்கிறதா இல்ல வந்து மொத்த மனித இனத்துல ஒருத்தன் ஓவியனா இருக்கான், ஒருத்தன் வந்து போர் வீரனா இருக்கான், ஒருத்தன் ஆக்டரா இருக்கான், அந்த மாதிரி இதை குறிக்கிறதா? ஏன்னா இதுல நான் புரிஞ்ச அளவுல வந்து ஒரே மனுஷன் வந்து ஒரு சமயத்துல வந்து பொயட்டா இருக்கான், ஆக்டரா இருக்கான், அல்லது வந்து ஒரு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அதான் நீங்க கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன் நானு. பகவான் வந்து ஜெனரலைஸ் பண்றாரு. The man is for the moment the actor. ஒரு மனிதன் ஆக்டரா இருக்கலாம், இன்னொரு மனிதன் போயட்டா இருக்கலாம். ஜெனரலா சொல்றாரு. இன்னொரு மனிதன் சோல்ஜரா இருக்கலாம், ஆர் வாட் எவர் ரோல் he has come to play in his present life. இல்ல ஒரே மனிதனே ஒரு சமயம் போயட்டா இருக்கலாம், இன்னொரு சமயம் ஆக்டரா இருக்கலாம், சோல்ஜரா இருக்கலாம், அதுவும் சாத்தியம். இல்ல ஒரு மனிதன் போயட்டா இருக்கலாம், இன்னொரு மனிதன் சோல்ஜரா இருக்கலாம், இன்னொரு மனிதன் இருக்கலாம். அந்த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத ஏதோ ஒண்ணு தீர்மானிக்கின்றது. அதுதான் அங்க விஷயம். ஒரே மனிதனும் எப்படி இருக்கலாம், வெவ்வேறு மனிதர்களும் அப்படி இருக்கலாம். அதுதான் அங்க பகவான் சொல்றாரு, ஜெனரலைஸ் பண்றாரு. The man is for the moment the actor, the poet, the soldier or whatever role he has come to play in his present life அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதுவும் ஒவ்வொரு மனிதன் போயிட்டா இருக்கலாம், இன்னொரு மனிதன் சோல்ஜரா இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். ஒரே மனிதனையே இருக்கலாமே, ஒரே மனிதனை வந்து ஆக்டரா இருக்கலாம், போயிட்டா இருக்கலாம், சோல்ஜரா இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? இது என்ன இதுனா எப்படி அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு தீர்மானிக்குது அப்படிங்கிறார். அதுதான் இங்க அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஆமா, அதுதான். இப்ப எவ்வளவு பேர் வந்து நம்ம லைஃப் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கிறது இல்லையா? ஒருத்தர் டாக்டரா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஆன்மீகவாதியா மாறிடுவாரு. ஒரு போர்வீரனா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வேற மியூசிஷியனா மாறிடுவாங்க. சோ எல்லாமே சாத்தியம் இல்லையா இங்க? அதனால எந்த ரோல் அவன் பிளே பண்றான் அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் எல்ஸ் டிசைட்ஸ் அப்படிங்கிறார். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சரி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அந்த சம்திங் எல்ஸ் இது கர்மாவா?
கர்மா, அதாவது கர்மா அப்படிங்கிறது இங்க பகவான் கர்மா அப்படிங்கிறதுக்கும் கரெக்டான டெஃபினேஷன் கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் அதோடைய இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறார். பாஸ்ட் ஆக்ஷன்ஸ், பாஸ்ட் நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்குது. அதுதான் அது வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கு. அந்த எனர்ஜியினுடைய வெளிப்பாடு தான் இப்ப நம்ம எப்படி செயல்படணுங்கிறது தீர்மானிக்கிறது. யூ கேன் கால் இட் கர்மா. அதுதான் கர்மான்னு சொல்றாரு பகவான். போன இதுல நீங்க படிச்சீங்களா? உங்களுக்கு அதை யூ வாண்ட் யூ ஐ ஒன்ஸ் அகைன் நீங்க கேட்கிற கேள்விக்காக ஐ வில் கோ பேக். ஒரு நிமிஷம். பாருங்க, நான் படிக்கிறேன் பகவானுடைய எழுத்துக்களை. The true consciousness within is not unaware of its past. அதுக்கு தெரியாம இல்லை, தெரியும். அதுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான உணர்வு நிலைக்கு நம்மளுடைய கடந்த காலம் முழுவதும் அதற்கிட்ட லைவா இருக்கு. எப்படி நம்ம ஒரு லைவ் ரிலே டிவியில பாக்குறோமோ அது லைவா இருக்கு. மெமரியில இல்ல, லைவா இருக்கு அதுக்குள்ள. இட் ஹோல்ட்ஸ் இட் இன் தேர், நாட் நெசசரிலி இன் மெமரி. மெமரியில கிடையாது, அது மனசுல தான் மெமரி. உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய உள் ஜீவனுக்கு லைவா இருக்கு அது அப்படியே. நாட் நெசசரிலி இன் மெமரி பட் இன் பீயிங் அப்படிங்கிறார். ஸ்டில் ஆக்டிவ் அப்படிங்கிறார். இன்னும் அது ஆக்டிவா தான் இருக்கு, அது டெட்டா கிடையாது. லிவிங், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ரெடி வித் இட்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறாரு. ரெடி வித் இட்ஸ் ஃப்ரூட்ஸ்னா அதனுடைய விளைவுகளுக்கு வந்து அது அது ரெடியா வச்சிருக்கு. And sense it up from time to time in memory, or more concretely in the result of past action. எப்படின்னா, கடந்த காலினுடைய செயல்பாடுகளினுடைய விளைவாக அப்பப்ப வந்து அதனுடைய விளைவுகளை நம்முடைய வாழ்வில் அது வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். மோர் கான்கிரீட்லி இன் ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் ஆக்ஷன் ஆர் பாஸ்ட் காசஸ் டு த சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ் பீயிங். பாஸ்ட் காசஸ்னா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களாகவும் அவைகள் இருக்கின்றன. தற்பொழுது அவைகளினுடைய விளைவுகளையும் நாம் எதிர்கொள்கின்றோம். அதே போல நாம் இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றோம் என்பதற்கான காரணங்களாகவும் அவைகள் தொடர்ந்து நம்முள் இருக்கின்றன அப்படிங்கிறார். ஆர் பாஸ்ட் காசஸ் டு த சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ் பீயிங். That is indeed the true rationale of what is called karma அப்படிங்கிறது. இதுதான் கர்மா அப்படிங்கிறதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன். இட் இஸ் சிம்பிளி எனர்ஜி. அதுதான் பகவான் கூறக்கூடிய டெஃபினேஷன். இதுக்கு சாவித்திரியில தான் ரொம்ப ஆப்டா இருக்கு. அந்த சாவித்திரி லைன்ஸ் நான் படிக்கிறேன். An episode in an unremembered tale, its beginning lost, its motive and plot concealed, a once living story has prepared and made our present fate child of past energies. அதுதான் அதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன். சைல்ட் ஆஃப் பாஸ்ட் எனர்ஜிஸ், பழைய எனர்ஜியினுடைய ஒரு விளைவு தான் நம்ம இப்ப நமக்கு அதை வந்து விளைவுகளாக நமக்குள்ள நம்ம மூலம் வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். எகெயின் இதுல என்ன அப்படின்னா, அதுக்காக வந்து இதை மாற்றவே முடியாது அப்படின்னா, இது வந்து ரூல், ஆஸ் எ ஜென்ரல் ரூலா அப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறார். பட் டிவைன் கிரேஸ் மூலமா என்னன்னா, இங்க மதர் அண்ட் ஷியோர்பிந்தோ சொல்றது என்னன்னா, இது ஜென்ரல் லா. இந்த கர்மிக் லா அப்படிங்கிறது ஜென்ரலா சொல்றோம், அவ்வளவுதான். ஆனால் திஸ் கேன் பி மாடிஃபைட் பை த ஒன்ஸ் பர்சன் டர்ன்ஸ் டு யோகிக் லைஃப் ஆர் டர்ன்ஸ் டு த டிவைன். Whatever your past actions, whatever the mistakes you have committed in the past, அதனுடைய விளைவுகளை ரிகரஸா அண்டர்கோ பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இது மெக்கானிக்கலா இது ஆக்ட் பண்றது கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஜென்ரலா சொல்றாரு. இது மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான். எல்லாரும் ஒரு இயந்திரத்துல சிக்கு தவிக்கிற மாதிரி
அண்டர்கோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ரூல் அவுட் பண்ணிட்டாங்க மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ. அதனால திஸ் இஸ் ஹவ் தி எனர்ஜி, பாஸ்ட் எனர்ஜி, உங்களுடைய ஆக்ஷனோட எனர்ஜி உங்ககிட்ட ஒர்க் பண்ணுது. பட் இட்ஸ் நாட் தட் அதை ரிகரஸா நம்ம அண்டர்கோ பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. த மொமெண்ட் யூ டர்ன் டு த டிவைன், அதெல்லாம் மாடிஃபை ஆயிடும் அப்படியே. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் சம்திங் அன்மாடிஃபையபிள், அப்படி கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். ஜென்ரலா அப்படி ஆக்ட் பண்ணுது. பட் ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் அது மாறி மாறி நடக்கும். இது எதுவுமே நம்மளால இப்படிலாம் சொல்ல முடியும், இப்படி நடந்தோம் இது அப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலா சொல்றார் பகவான். Okay, sir. Thank you. அடுத்த பாட்டுக்கு போகலாம். சுந்தர் சார், உங்க மைக் அன்மியூட் பண்ணணும். Oh, பண்ணாமே படிச்சுட்டு இருக்கேன். Sorry. Not only is he apt to deliver himself up to this exclusive concentration in a part of himself for the time being, but his success in the action very largely depends on the completeness with which he can thus put aside the rest of himself and live only in his immediate work. Yet, all the time we can see that it is the whole man who is really doing the action and not merely this particular part of him. What he does, the way he does it, the elements he brings into it, the stamp he gives to his work depends on his whole character, mind, information, genius, all that the past of him has made him. And not his past in this life only, but in other lives. And again, not only his past, but the past, the present, and the predestined future, both of himself and the world around him, are the determinants of his work. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. He is apt to deliver himself up to this exclusive concentration in a part of himself for the time being. Not only that, but his success in the action very largely depends on the completeness with which he can thus put aside the rest of himself and live only in his immediate work. Yet all the time we can see that it is the whole man who is really doing the action and not merely this particular part of him. What a man does, the way he does it, the elements he brings into it, the stamp he gives to his work depends on his whole character, all that the past of him has made him. This includes not his past in this life only, but in other lives. Again, it includes not only his past, but the past, the present, and the predestined future, both of himself and of the world around him. Thank you, sir. Thank you. Thank you. Sir, Yes. so sorry for the interruption. அந்த presentation இப்போ போடணுமா சார்? அடுத்த இதுல போடலாம். அடுத்த இதுல தான் நம்ம வந்து அந்த ஓகே சார். ஒரு நிமிஷம், அதான் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். ஐ நோ. Okay, ஒரு sir. நிமிஷம் இருங்க. அந்த அடுத்த இதுல தான் வந்து இந்த ஆக்டிவ் செல்ஃப் அப்ளிவியன் அப்படிங்கிறது வருது. ஓகே சார். அதனால ஐ திங்க் அடுத்ததுல போடலாம். நம்ம அடுத்ததுல போடலாம். இதுல வந்து ஜென்ரலா அவர் சொல்றாரு, அடுத்ததுல நம்ம போடலாம். ஓகே சார். உங்களுக்கு ப்ராண்ட் பண்றேன் நான். எஸ். தேங்க்யூ. ஒவ்வொரு மனிதனும் வந்து அவனுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த ரோலை வந்து
அவனுடைய பிரத்யேகமான ஒரு கவன குவிப்பினால் அவன் செய்து முடிக்கின்றான். அது அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தான். இந்த நேரத்தில் எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ, எவ்வாறு செயல்பட வேண்டுமோ நான் செயல்படுகின்றேன். என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அது எந்த வேலையாக இருக்கட்டும் அந்த வேலையில நான் ஈடுபடுகின்றேன். இதை எப்படி ஒருவர் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னா, அதுல முழுதா என்னுடைய உணர்வு நிலையினுடைய கவனம், அதனுடைய கான்சன்ட்ரேஷன், குவிப்பு எல்லாமே அதுல மாத்திரம் நான் எந்த அளவுக்கு செலுத்துகின்றேனோ அந்த அளவிற்கு தான் அந்த செயலை என்னால சிறப்பாக செய்ய முடியும். இது நம்ம எல்லோரும் அறிந்த உண்மைதான். அது என்னுடைய மற்றவை குறித்த கவனத்தை முழுவதுமாக என்னிலிருந்து அந்த செயலை தவிர மற்ற அனைத்து குறித்த கவனத்தையும் என்னிலிருந்து நான் தள்ளி வைக்கின்றேன். அப்பதான் என்னால அந்த செயலை கம்ப்ளீட்டா செய்ய முடியும். எல்லாரும் அப்படித்தான் நம்ம செய்யறோம். இந்த கான்சென்ட்ரேஷன்ல என்ன செய்கின்றோம், ஒரு வேலையை எடுத்துக்கொண்டு என்றால் அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். மற்றவை குறித்த எதுவுமே நமக்கு ஞாபகமே இருப்பதில்லை. அந்த சமயத்துல எந்த அளவுக்கு நாம் அதில் கான்சென்ட்ரேட் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அதனால்தான் அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். மேலும் அன்னை என்ன கோருகின்றார்கள் என்றால், குழந்தைகளிடம் அன்னை என்ன கோருகின்றார்கள், குழந்தைகள்ல பெரியவர்களிட்ட கூட அன்னை அதான் கோருகின்றார்கள். என்ன கோருகின்றார்கள் என்றால், எது நமக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற நமக்கு காணப்படுகின்றதோ, எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, நமக்கு ஒரு விருப்பமில்லாத விஷயமாக காணப்படுகின்றதோ, அதில் எப்படி ஆர்வத்தை வளர்த்து கொள்வது என்றால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். குழந்தைகளுக்கு ஒரு பாடம் போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா மதர் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தீர்வு யூ கான்சென்ட்ரேட், then automatically you will develop interest அப்படிங்கிறாங்க. the lack of concentration தான் அந்த ஒரு பாடமோ ஒரு வேலையோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிங்கிறது தீர்மானிக்கின்றது. எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அதில் கான்சென்ட்ரேட் செய்யலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் அன்னை என்ன கோருகின்றார்கள், எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் ஒரு அற்பமான வேலைங்கிறதே கிடையாது. எல்லா வேலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையை நம்மளால சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் இங்க பகவான் கூறுகின்றார். அந்த எந்த அளவிற்கு நம்மால மற்றவை குறித்த அந்த நம்மளுடைய கவனத்தை தள்ளி வைத்து வேலையில் மாத்திரமே நாம் முழுவதுமாக நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய குவிப்பு சக்தி முழுவதும் அந்த வேலையில் நாம் செலுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு அந்த வேலை முழுமையானதாகவும் நன்றாகவும் அது வெற்றிகரமாகவும் முடிக்க முடியும் அப்படிங்கிறார். இது ஜென்ரலா பகவான் கூறுகின்றார். அவ்வாறு ஒருவர் செயல்படும் பொழுது உண்மையிலேயே என்ன நடக்கின்றது என்றால், நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்ம இந்த சமயத்துல கான்சென்ட்ரேட் செய்கிறோம், அதனாலதான் அந்த வேலை சிறப்பாக செய்ய முடிகின்றது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய நம்மளுடைய ஒரு பகுதியான ஒரு கவனக்குவிப்பு, ஒரு பார்ட் கான்சென்ட்ரேஷன், அதுதான் இந்த வேலையில் ஈடுபட்டு அதை சரியாக செய்கின்றது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்க பகவான் ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். அது மாதிரி ஒருவர் ஈடுபடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த பகுதியும் அந்த செயலில் ஈடுபடுகின்றது அப்படிங்கிறார். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம் மற்ற அமைப்புகள் குறித்த கவனம் நமக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கவனம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனால் அவைகளினுடைய முழு ஈடுபாடும் நாம் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும் பொழுது அதுக்கு பின்னணியில் இருந்து அந்த செயலை புரிகின்றன அப்படிங்கிறார். All the time we can see that it is a whole man who is really doing the action, not merely this particular part of him அப்படிங்கிறார். என்டையர் பீயிங் அதுக்கு செயல்படுது அப்படிங்கிறார், தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். ஒரு மனிதன் எவ்வாறு அந்த வேலையை செய்கின்றான், எவ்வழியில் செய்கின்றான்,
எத்தகைய அம்சங்களை அந்த வேலையில் அவன் கொண்டு வருகின்றான், எத்தகைய ஒரு சிறப்பான அம்சத்தை அந்த வேலையில் அவன் பதிக்கின்றான், எல்லாமே எதை பொறுத்து அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார் என்றால் அவனுடைய ஒட்டுமொத்த கேரக்டர், ஹோல் கேரக்டர் அப்படிங்கிறார். ஹோல் கேரக்டர், அவனுடைய ஹோல் மைண்ட், அவனுடைய முழு ஞானம், இன்ஃபர்மேஷன், அவனுடைய முழு அறிவு, ஜீனியஸ், இது எல்லாம் போய் தான் அந்த வேலையை அவனை செய்ய வைக்கின்றது என்று கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, அவனுடைய கடந்த காலம் உள்ள அனைத்தும் எவையெல்லாம் அவனை உருவாக்கியதோ, அவனை உருவாக்கிய கடந்த காலத்தை குறித்த அனைத்துமே அவனுக்கு உதவி புரிகின்றன அப்படிங்கிறார். ஆல் தட் த பாஸ்ட் ஆஃப் ஹிம் ஹஸ் மேட் ஹிம். ஒரு மனிதன் இன்னைக்கு இருக்கிறான் அப்படின்னா என்னுடைய பாஸ்ட் பின்னணியில இருக்கு. என்னுடைய பாஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா பின்னணியில நான் இப்ப இருக்கிறேன். இப்ப இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பார்த்தேன்னா என்னுடைய பாஸ்ட்னா நாட் இன் திஸ் லைஃப், இன் மை ப்ரீவியஸ் லைஃப்ஸ். அது எல்லாம் அந்த பின்னணியில இருக்கு, ஒரு வேலைக்கு பின்னணியில இருக்கு அப்படிங்கிறார். ஆல் தட் த பாஸ்ட் ஆஃப் ஹிம் ஹஸ் மேட் ஹிம். அப்புறம் இங்க குவாலிஃபை பண்றார் பகவான், நான் நாட் இஸ் பாஸ்ட் இன் திஸ் லைஃப் ஒன்லி பட் இன் அதர் லைஃப்ஸ். என்னுடைய கடந்த பிறவிகளில் உள்ள எல்லாமே அதில் ஈடுபடுகின்றன அப்படிங்கிறார். And again, not only his past, but the past, the present and the predestined future. என்னுடைய கடந்த காலம் மாத்திரம் அல்ல, கடந்த காலம், நிகழ்காலம், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட எதிர்காலம், இவையெல்லாம் என்னுடைய இது மாத்திரமல்ல, என்னை சுற்றியுள்ள அந்த உலகம் அதனுடையதும் சேர்த்துதான் தீர்மானிக்கின்றது அப்படிங்கிற இவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன் பகவான் இவ்வாறு கூறுகின்றார் என்றால், ஒரு தனிமை இப்ப நம்ம செயல்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய இதுதானே அதுல இருக்கணும். எப்படி நம்மளுடைய நம் குறித்த நம்மளுடைய கடந்த கால விஷயங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஈவன் நம்முடைய கடந்த கால பிறவிகளினுடைய செயல்பாடுகள், முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது செயல்படுவதற்கு உதவி புரிகின்றன என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடையது மாத்திரம் இல்ல, நம்மை சுற்றி உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருடைய பாஸ்டும் பிரசன்ட்டும் ஃபியூச்சரும் நமக்கு நம்மளுடைய செயல்களில் ஈடுபடுது அப்படிங்கிறார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம சூப்பர்ஃபிஷியலா தான் நம்ம தனிப்பட்ட மனிதர். நம்மளுடைய உள்ள ஜீவன்ல பார்த்தோம் அப்படின்னா, சப்லிமினலா பார்த்தோம் அப்படின்னா, we are all interconnected, we are not alone. சப்லிமினரி பார்த்தோம் அப்படின்னா, we are one with the universal mind, one with the universal vital, one with the universal physical. அதனால எல்லாரோடையதும் அதுல நம்மளுடைய அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறார். பட் த பாஸ்ட், the present and the predestined future, both of himself and the world around him are the determinants of his work. அதனால்தான் இந்த கர்மா தேரி பகவான் எப்பொழுதுமே ரொம்ப அறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். கர்மானா யாருடைய கர்மா இப்படி இருக்கு, இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது யாருடைய கர்மான்னு சொல்ல முடியும்? என்னுடைய கர்மா மாத்திரம் அஃபெக்ட் பண்றது இல்லையே, என்னை சுற்றி உள்ள அனைவருடைய கர்மாவும் ஒருவருடைய செயல்களில் ஈடுபடுகின்றது. அதில் இந்த கர்மா தேரி அப்படிங்கிறது இட் இஸ் சோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தான் பகவான் கூறுகின்றார். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி, நீ கடந்த காலத்துல பாவம் பண்ண இப்ப எப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம சிம்பிளா அது மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கிறார். there are so many factors involved in this கர்மா தியரி அப்படிங்கிறது. there are so many factors involved in it. பட் சின்ஸ் எல்லாமே ஒரு மனிதனுடைய செயலில் ஈடுபடுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். The present actor, poet or soldier in him is only a separative determination of his tapas.
It is this force of being organized for a particular kind of action of its energy, a separative movement of tapas, which is able. And this ability is not a weakness, a deficiency, but a great power of the consciousness to absorb itself in that particular working, to the temporary self-oblivion of the rest of itself, even though that rest is present all the time at the back of the consciousness and in the work itself, and is active or has its influence in the shaping of the work. Thank you. Thank you. Padikva, Yes. the role the man assumes in his present life as an actor, a poet, or a soldier is the determination of his tapas, concentration of conscious energy. It is his force of being organized for a particular kind of action of its energy. It is a separative movement of energy which is able to absorb itself in that particular working. There is a temporary self-forgetfulness of the rest of itself. We must note that this ability to concentrate in a particular kind of action is not a weakness, a deficiency, but a great power of the consciousness. Also, we must note that the rest of his force of being is present all the time at the back of the consciousness and also in the work itself and is active or has its influence in the shaping of the work. Thank you. இப்ப ஒரு மனிதன் ஒரு ஒரு பர்டிகுலர் ரோல் அதுல செயல்படுகின்றான். நடிகனாக இருக்கலாம், ஒரு கவிஞனாக இருக்கலாம், ஒரு போர் வீரனாக இருக்கலாம். இது எப்படி தீர்மானிக்கப்படுகின்றது என்றால், அவனுடைய ஒட்டுமொத்த சக்தி ஏதோ ஒரு செயலை அவன் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றது. அவனுடைய ஜீவனில் ஒட்டுமொத்த சக்தியும் அவனை ஒரு குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்தை அவன் ஏற்று செயல்புரிய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றது. அவனுள்ள ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த சக்தி. தபஸ்னா என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதனுடைய சக்தி. அதுதான் அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ் எனர்ஜி, அதுதான் தபஸ். அதுதான் தீர்மானிக்கின்றது ஒரு மனிதன் எவ்வாறு புறத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அவனுடைய ஜீவன்ல உள்ள ஒரு சக்தி ஒரு குறிப்பிட்ட வகையான செயலை அவன் செய்ய வேண்டும் என்பதற்காக அது அமைக்கப்படுகின்றது. அவனுக்குள்ள இருக்கிற சக்தி தான் ஒரு குறிப்பிட்ட செயலை அவன் செய்ய வேண்டும் என்பதற்காக அது அமைக்கப்படுகின்றது. அது ஒரு தனிப்பட்ட இயக்கமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு சிறந்த மருத்துவராக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் தேவை, அதுக்கு ஒரு சக்தியினுடைய செயல்பாடு தேவை. ஒரு மனிதன் ஒரு சிறந்த கவிஞனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் தேவை, ஒரு விசேஷமான ஒரு திறமை இருந்தாதான் ஒரு சிறந்த கவிஞனாக இருக்க முடியும். சிறந்த ஒரு வீரனாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு எல்லாமே சக்தி தான். இங்க அந்த உணர்வு நிலையினுடைய செயல்பாடு தேவை, அப்பதான் ஒரு சிறந்த வீரனாக இருக்க முடியும். இது எது தீர்மானிக்கின்றது என்றால் அந்த மனிதனில் உள்ள ஜீவனில் உள்ள ஒரு சக்தி தான் தீர்மானிக்கின்றது. Is force of being organized for a particular kind of action of its energy. ஒரு பிரத்யேகமான ஒரு செயலில் அவன் ஈடுபட வேண்டும் என்று அது தீர்மானிக்கின்றது. இந்த பிரத்யேகமான செயலில் அவன் ஈடுபட வேண்டும் என்பது அது ஒரு
பலவீனமான ஒரு செயல்பாடு கிடையாது. அது ஒரு குறை கிடையாது. ஒட்டுமொத்த சக்தியில ஒரு குறிப்பிட்ட சக்தி மாத்திரம் தான் செயல்படணும் அப்படின்னு சொல்றது அது வீக்னஸ் கிடையாது, ஒரு டெஃபிஷியன்சி கிடையாது. அது உணர்வு நிலையினுடைய ஒரு மாபெரும் சக்தி அப்படிங்கிறார். a great power of the consciousness. அந்த உணர்வினுடைய மாபெரும் சக்தி என்ன செய்கின்றது? ஒரு குறிப்பிட்ட வேலையில் ஒரு மனிதன் செய்யும் பொழுது முழுவதும் அந்த சக்தியினுடைய முழு ஈடுபாடும் அந்த வேலையில் இருக்கின்றது. அந்த தன்னுடைய முழு கவனமும் முழு ஈடுபாடும் அந்த வேலையில் இருக்கும் பொழுது அந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனினுடைய மற்ற அமைப்புகள் குறித்து முற்றிலும் மறந்து இருக்கின்றான். தற்காலிகமாகத்தான். To observe itself in that particular working to the temporary self-oblivion of the rest of itself. டெம்பரரியா தான் அது இருக்குது. டெம்பரரியா தான் இந்த செல்ஃப் அப்ளிவியன், தன்னைத்தானே மறந்திருத்தல் என்பது தற்காலிகமாகத்தான் நடைபெறுகின்றது. ஒன்ஸ் அந்த வேலையை முடிச்ச அப்புறம் திருப்பி நமக்கு எல்லாமே ஞாபகம் வந்து விடுகின்றது. இருந்தாலும் தற்காலிகமாக மறந்திருந்தாலும் எதை நாம் மறந்திருக்கின்றோமோ, நம்முடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்கள் குறித்த ஒரு மறதியில் நாம் இருந்தாலும் நம்முடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்கள் எல்லா நேரமும் நமக்கு பின்னணியில் இருக்கின்றது அப்படிங்கிறார். Even though that rest is present all the time at the back of the consciousness. எல்லாம் பின்னணியில் இருக்கு. நாம் செயல்படும் பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் பின்னணியில் இருந்து நம்மை இயக்குகின்றது. அந்த வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. நம்முடைய உணர்வு நிலைய ஒட்டுமொத்த பகுதியும் அந்த வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அதனுடைய தாக்கம் அந்த வேலையில் இருக்கின்றது. ஈவன் தோ ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியினுடைய கவனக்குவிப்பை ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுத்தி செயல்பட்டாலும், மற்றவை குறித்த தன்னுடைய உணர்வினுடைய மற்ற பாகங்கள் குறித்த செயல்பாடு குறித்து அறியாமையில் இருந்தாலும், அவனுடைய உணர்வு நிலையினுடைய ஒட்டுமொத்த பாகமும் அவன் அத்தகைய ஒரு குறிப்பிட்ட செயலை புரியும் பொழுது பின்னணியில் இருந்து இயக்குகின்றது. இயக்குவது மாத்திரமல்ல, அந்த செயலில் அதனுடைய தாக்கத்தை அது உண்டாக்குகின்றது. அந்த வேலை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அது தீர்மானிக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஸோ அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், தனியான கவனம் என்பது ஒரு வீக்னஸ் கிடையாது, இட் இஸ் எ ஸ்ட்ரெங்க் அப்படிங்கிறார். மற்ற அமைப்புகளை மறந்து இருப்பது என்பது ஒரு வீக்னஸ் கிடையாது, இட் இஸ் எ ஸ்ட்ரெங்க் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். This active self-oblivion of the man in his work and the part he plays differs from the other, the deeper self-oblivion, in that the wall of separation is less phenomenally and not at all enduringly complete. The mind can dissolve its concentration and go back from its work at any time to the consciousness of the larger self, of which this was a partial action. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இது கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய பேராகிராஃபு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிக்கலாக இருக்கும். இதுனா புதுசாக என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு இருக்கும். இதையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஹரிணி, அந்த இதை டயக்ராம் போடுறீங்களா? எஸ் சார். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண முடியுமா அதை? ஓகே, இப்போ எக்ஸ்பிளனேஷன் படிங்க. தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Explanation. We have seen that even though the force of being in man is absorbed in a particular working, oblivious of the rest of his being, the rest is present at the back all the time and is active in the shaping of his work. This Sri Aurobindo calls it active self-oblivion. This active self-oblivion of the man in his work and the part he plays differs from the other, the deeper self-oblivion. In the deeper self-oblivion, the wall of separation is less phenomenally and not at all enduringly complete. The mind can dissolve its concentration and go back from its work at any time to the consciousness of the larger self of which this was a partial action. By courtesy, clarification given by Dr. Alok Pandey through WhatsApp message to the query regarding the above message. It is the difference between someone being in a thief in his nature and temperament, fully identified with his being a thief, and someone playing the role of a thief to its perfection, yet always aware that he is not a thief and can anytime recover his deeper truth of normal humanity. The complete identification with ignorance is the former from where recovery is difficult and through a long process. But the deeper self-oblivion is where the ignorance is too thin, and though the first step towards self-oblivion has been taken, say one is contemplating the work rather than God fully involved in it. Here it's easy to recover from it. Thank you, sir. தேங்க்யூ. இங்க ஒரு சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் பகவான் சொல்றார். செல்ஃப் அப்ளிவின் அப்படிங்கிறது தன்னைத்தானே மறந்திருத்தல். ஒரு நிமிஷம். சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன். இங்கே பகவான் வந்து ஒரு சின்ன ஒரு வேறு ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் இங்க செய்யறார். எப்படின்னா, மேற்புறத்துல இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். மேற்புறத்துல நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன், நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன், ஆக்டரா இருக்கிறேன், போயட்டா இருக்கிறேன், சோல்ஜரா இருக்கிறேன். ஆனா இந்த மேற்புறத்துல இருக்கும் பொழுது என்னுடைய உண்மையான செல்ஃப், நான் வந்து யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார் அப்படின்னா, நான் ஒரு டாக்டர் அப்படிம்பேன், இல்லை டீச்சர் அப்படிம்பேன், இல்லை போயட் அப்படிம்பேன். என்னுடைய புறத்தில் நான் எவ்வாறு இருக்கின்றேனோ அதை தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ரியல் செல்ஃப் குறித்த நான் உண்மையிலேயே யார் அப்படிங்கிறது என்னுடைய ரியல் செல்ஃப் தான் என்னுடைய நான் யார் என்பது. அது எனக்கு தெரியாது. நான் ஆக்டிவா எதில் ஈடுபட்டு இருக்கின்றேனோ, எந்த செயலில் நான் ஆக்டிவா ஈடுபட்டு இருக்கின்றேனோ அதைத்தான் நானாக நான் கருதுகின்றேன். இதைத்தான் பகவான் ஆக்டிவ் செல்ஃப் அப்ளீவியன் அப்படிங்கிறார். இது எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். இந்த ஆக்டிவ் செல்ஃப் அப்ளீவியன் என்ன அர்த்தம்? நம்ம கம்ப்ளீட்டா இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். நம்முடைய உண்மையான ஜீவன்ல நம்ம நம்முள்ள இருக்கக்கூடிய உண்மையான ஜீவன், நம்முடைய உண்மையான செல்ஃப், ரியல் செல்ஃப், ட்ரூ செல்ஃப்,
அது குறித்த டோட்டல் இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். இதைத்தான் பகவான் ஆக்டிவ் செல்ஃப் அப்ளிவியன். ஆக்டிவ் செல்ஃப் அப்ளிவியன் அப்படிங்கிறது த சூப்பர்ஃபிஷியல் பர்சன், மேற்புறத்தில் காணப்படும் மனிதன். அவன் அவன் வந்து எவனா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். He may be an actor, he may be a poet, a soldier, or whatever it is. சூப்பர்ஃபிஷியலா ஒரு மனிதன் இருக்கா, இங்க ஆக்டிவ் செல்ஃப்லெஸ். இதுதான் ஆக்டிவ் செல்ஃப். ஆக்டிவ் செல்ஃப் அப்ளிவியன்னா செயல்படும் பொழுது, செயல்புரியும் பொழுது நடைபெறக்கூடிய ஒரு முற்றிலும் தன்னை மறந்த நிலை, கம்ப்ளீட் இக்னோரன்ஸ். ஏன்னா அவனுடைய உண்மையான செல்ஃப் என்ன அப்படின்னு தெரியாது அவனுக்கு. இதுல பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து மேற்புறத்துல இருக்கு. நம்மளுடைய ஆழமான ஜீவனுடைய ஆழமான பகுதியிலையும் இந்த தன்னை ஒரு செயலை ஒரு மனிதனை உருவாக்க போகின்றோம், ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுத்த போகின்றோம் என்கின்ற செயலினுடைய ஆரம்பம் அங்கேயே ஆரம்பிக்குது இல்லையா? வெறும் புறத்துல மாத்திரம் இல்ல, புறத்துல அது வெளிப்படுகின்றது, நம்முடைய உள் ஜீவன்லயே ஆரம்பிக்கின்றது. துவக்கம், அதனுடைய துவக்கம் ஆரம்பிக்கின்றது, அதனுடைய பாதிப்பு இருக்கின்றது. நான் ஒரு நடிகனாக வேண்டுமோ, இல்ல ஒரு டாக்டராக இருக்கணுமோ, ஒரு விஞ்ஞானியாக இருக்கணுமோ, அதெல்லாம் வந்து அந்த திசையை நோக்கிய அந்த செயல்பாடு என்பது என்னுடைய உள்ஜீவன் லெவல்லயே அது உருவாகி விடுகின்றது. இந்த உள்ஜீவன் வந்து டீப்பர் செல்ஃப். இதற்கும் உள்ள வந்து நம்மளுடைய ரியல் செல்ஃப் இருக்கு, நம்மளுடைய ஆத்மன் இருக்கு, சைக்கிக் பீயிங் இருக்கு. அதுதான் அது வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. எல்லா பிறவியிலும் ஒரே மாதிரி இருப்பது. அது வந்து எந்த விதமான மாற்றத்தையும் அடைவது கிடையாது. நம்ம சூப்பர்ஃபிஷியலா தான் ஆக்டரா இருக்கிறோம், போயட்டா இருக்கிறோம், சோல்ஜரா இருக்கிறோம். நம்முடைய ரியல் செல்ஃப் எல்லா பிறவிகள்லையும் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருப்பது, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த ரியல் செல்ஃப் என்ன செய்கின்றது, இந்த பிறவியில நான் பிறக்கும் பொழுது என்னை ஒரு மாதிரி உருவாக்குகின்றது. அந்த உருவாக்கும் செயல் வந்து எந்த நிலையிலேயே ஆரம்பிக்கின்றது என்றால் என்னுடைய டீப்பர் செல்ஃப்ல ஆரம்பிக்கின்றது. அது முழுவதுமாக வெளிப்பட்டு என்னுடைய சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்ல என்னுடைய எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அது நான் அவ்வாறாக வெளிப்படுகின்றேன். இந்த டீப்பர் செல்ஃப் என்பது ஆரம்ப நிலை, என்னுடைய உள்ஜீவன், என்னுடைய சப்ளிமினல் லெவல்ல அந்த டீப்பர் செல்ஃப் அப்படிங்கிறது இருக்கு. அங்கேயும் அந்த செல்ஃப் அப்ளிவியன் இருக்கு. செல்ஃப் அப்ளிவியன் என்ன அர்த்தம்? எந்த ஒரு அமைப்பில் எந்த ஒரு ரோல்ல நான் செயல்படணும், மற்றவை குறித்து அறியாமல் இருத்தல் என்கின்ற அந்த நிலை வந்து அந்த நிலையிலேயே ஆரம்பித்து விடுகின்றது, என்னுடைய சப்ளிமினல் லெவல்லையே ஆரம்பித்து விடுகின்றது. அதுதான் அந்த டீப்பர் செல்ஃப் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன வித்தியாசம்? டீப்பர் பகவான் இங்க 2 வித்தியாசம் சொல்றார், சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறதுக்கும் டீப்பர் செல்ஃபுக்கும். இந்த டீப்பர் செல்ஃப்ல என்னன்னா அது என்னுடைய ரியல் செல்ஃபுக்கு கிட்டக்க இருக்குது. அதனால எப்ப வேணுமானா நான் வந்து அந்த என்னையும் அந்த ரியல் செல்ஃபையும் பிரிக்கக்கூடிய அந்த சுவர் என்பது ரொம்ப மெல்லியதாக இருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய ரியல் செல்ஃப் என்பதை என்னால் எட்ட முடியும். ஆனா அந்த சூப்பர்ஃபிஷியல் என்பது தொலைவில் இருக்கு. என்னையும் என்னுடைய உண்மையான ஜீவனையும் பிரிக்கும் அந்த சுவர் வந்து கடினமானதாக இருக்கின்றது. அதனால்தான் வந்து அங்க வந்து இக்னோரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. அதை நான் துளைத்து கொண்டு உள்ளே என்னுடைய உண்மையான ஜீவனை அடைய வேண்டும் என்றால் கடுமையான யோக முயற்சியின் மூலமாகத்தான் அதை எட்ட முடியும். இந்த வித்தியாசத்தை தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார்? This active self-oblivion of the man in his work and the part he plays differs from the other, the deeper self-oblivion. In that, the deeper self-oblivion, the wall of separation is less phenomenally and not at all enduringly complete. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங் வந்து எங்கும் வியாபித்திருக்கின்றது. அது வந்து நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங் மாத்திரம் இல்லை, எல்லாருடைய சப்ளிமினல் பீயிங்கோட அது வந்து எப்பொழுதுமே தொடர்பில் இருக்கின்றது. நம்முடைய உள்ஜீவனுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றது. அது எப்பொழுதுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா நம்முடைய உள்ஜீவன் தான்.
உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உள்ஜீவன் தான். அதுதான் டீப்பர் செல்ஃப். அது வந்து எப்பொழுதுமே வெளியில இது மாதிரி செயல்படுகின்றோம் என்பதை அது அறிந்திருக்கின்றது. அதே சமயம் தான் அது வந்து வெறும் ஆக்ஷன் தான், என்னுடைய ரியல் செல்ஃப் இது அப்படிங்கறத அறிந்திருக்கின்றது. இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து நம்ம இதுக்கு விளக்கத்தை நான் வந்து டாக்டர் அலோக் பாண்டே கிட்ட கேட்டேன். ஏன்னா இந்த பேராகிராஃப் படிக்கும் பொழுது எனக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் எழுந்தன, விளக்கங்கள் தேவைப்பட்டது. இந்த பேராகிராஃப்ல இந்த போர்ஷன்ல தான் ரொம்ப ஒரு தெளிவு எனக்கு தேவைப்பட்டது. டாக்டர் அலோக் பாண்டே கிட்ட கேட்டப்ப அவர் இந்த உதாரணத்தை, இதுக்கான விளக்கத்தையும் அவர் அளித்தார். இந்த வெளியில இருக்கிற ஆக்ஷன் என்பது, ஒரு திருடனை எடுத்துக்கலாம். ஒரு திருடன் வந்து உண்மையிலேயே அவன் திருடனா இருக்கிறான் லைஃப்ல. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தான் திருடன் தான் அப்படிங்கிறது தான் தெரியுமே ஒழிய அவனுடைய ரியல் செல்ஃப் தெரியாது. வேற திருடனை அது வந்து அதான் நம்மளுடைய சூப்பர்ஃபிஷியலா இருக்கக்கூடிய ஆக்டிவ் செல்ஃப். அவனால வந்து அந்த ரியல் செல்ஃபுக்கு போறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் திருடன் தான். வேற இன்னொரு நிலையில, நம்மளுடைய ஆழமான நிலையில, நான் திருடனை போன்று வேடமிட்டு நடிக்கின்றேன். எனக்கு நல்லா தெரியும் நான் இது வேடம் தான், நான் உண்மையிலேயே திருடன் இல்லை என்பது நல்லா தெரியும். இட் இஸ் பியூர்லி நான் ஒரு ஆக்ட் பண்றேன், திருடன் மாதிரி ஆக்ட் பண்றேன். அதனால எப்ப வேண்டுமானாலும் என்னுடைய வேடத்தை கலைத்து விட்டு என்னுடைய உண்மையான செல்ஃபுக்கு திரும்ப முடியும். அதுதான் வித்தியாசம் இந்த டீப்பர் செல்ஃபுக்கும். டீப்பர் செல்ஃப் ஏன்னா கிட்டக்க இருக்குது, இட் இஸ் க்ளோசர் டு அவர் ரியல் செல்ஃப். அதனால எப்ப வேண்டுமானாலும் அது தன்னுடைய அந்த வேடத்தை கலைத்து விட்டு இட் கேன் ஆல்வேஸ் ரீச் த ரியல் செல்ஃப். வெரஸ் சூப்பர்ஃபிஷியல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் செல்ஃப் அப்ளிவியன் என்பது மேற்புறத்தில் நாம் அனைவருமே இருக்கக்கூடிய நிலை வந்து அந்த மேல இருக்கிறது ஆக்டிவ் செல்ஃப் அப்ளிவியன் தான். நாம் அந்த உள்ள நிலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு மிகுந்த பிரயத்தனம் தேவைப்படுகின்றது. இருந்தாலும் எசென்ஷியலா ஒண்ணுதான் அப்படிங்கிறார். பினாமினலா தான் டிஃபரெண்ட் ஆகுது. மேலே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கின்றது, உள்ஜீவனில் இருப்பவர்களுக்கு எளிதா இருக்கின்றது ஒழிய அனைவருமே அந்த உள்ஜீவனை எட்ட முடியும் என்பதுதான் உண்மை. அதைத்தான் பகவான் இங்கு கூறுகின்றார். அடுத்த பேராகிராஃபையும் படித்தா இதோடைய விளக்கம் நன்றாக புரியும். அந்த பிக்சர் இருக்கட்டும், நீங்க அடுத்த பேராகிராஃபையும் படிங்க. The superficial or apparent man cannot so go back at will to the real man within him. He can only do it to some extent abnormally or supernormally in exceptional conditions of his mentality, or more permanently and completely as the fruit of a long and arduous self-training, self-deepening, self-heightening, self-expansion. Still he can go back. Therefore, the difference in phenomenal only, not essential. It is, in essence, in both cases, the same moment of exclusive concentration, of absorption in a particular aspect of himself, action, moment of force, though with different circumstances and another manner of working. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. The man living in his superficial personality or in his apparent self cannot go back at will to the real man within him. He can do it to a certain extent, supernormally in exceptional conditions of his mentality, or he can arrive at his real self more permanently and completely as the fruit of a long and arduous self-training, self-deepening, self-heightening, self-expansion. The fact remains that he can still go back. Therefore, the difference is phenomenal only and not essential between the active self-oblivion and the deeper self-oblivion. It is, in essence, in both cases,
the same movement of exclusive concentration of absorption in a particular aspect of himself, action, movement of force. Only the circumstances are different and the manner of working is different. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ நம்மை போன்றவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்கிறோம். நம்மளால ரியல் செல்ஃபுக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியும். ஆனால் நம்ம நினைச்சபடி போக முடியாது. அட் வில் போக முடியாது. அதுக்கு வந்து ஆர்டுவஸ் யோகிக் ப்ராசஸ் இருக்கு. தபஸ்யா அந்த யோக சாதனையின் மூலமாகத்தான் ஒருவர் நம்முடைய நம்மளுடைய சைத்திய புருஷனை எட்ட முடியும். ரியல் மேன் எட்டம்னா நம்மளால அட் வில் ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்மளால நம்மளுடைய ஆண்மனை எட்டி பார்க்க முடியாது. அதுக்கு நமக்கு வந்து யோக சாதனை தேவை. ஒரு நீண்ட நாள் முயற்சி தேவை. அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. நம்முள் நாம் ஆழமாக செல்ல வேண்டும். உணர்வு நிலையில் நாம் உயர எழும்ப வேண்டும். நம்ம உணர்வு நிலையை நாம் விரிவாக்கம் செய்யணும். செல்ஃப் டீப்பனிங்னா நமக்குள்ளேயே போகிறது. செல்ஃப் ஹைட்டனிங்னா நமக்கு மேலே உணர்வு நிலையில் நாம் எழும்புதல். செல்ஃப் எக்ஸ்பேன்ஷன்னா நம்முடைய உணர்வு நிலையை விரிவாக்கம் செய்தல். இதன் மூலமாகத்தான் நம்முடைய உண்மையான ரியல் செல்ஃப் அதை நம்ம எட்ட முடியும். இதுக்கு வந்து அட் வில் முடியாது. இதுக்கு முடியாதுன்னு சொல்லலை பகவான், முடியும். ஆனால் அதற்கு நீண்ட நாள் முயற்சி தேவை, பயிற்சி தேவை. இதுதான் அந்த சூப்பர்ஃபிஷியலா நாம் இருக்கக்கூடிய நிலைக்கு வித்தியாசம். ஆனா இந்த ஆழமான உள்ஜீவன்ல ஒருவர் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து எளிதாகின்றது. இந்த வித்தியாசம் என்னன்னா 2 பேருக்கும் முடியும். அதுதான் அதுதான் இந்த ரெண்டு நிலைகளுக்கும் உள்ள ஒற்றுமை. உள்ஜீவன்ல இருப்பவர்களுக்கு என்னன்னா அவரால் எப்ப வேண்டுமானாலும் வந்து அவரால் வந்து அந்த உணர்வு நிலையினுடைய ஆழமான பகுதிக்கு சென்று ஆன்மனுடன் அந்த அதுக்கு இடையில் உள்ள அந்த பிரிவை பிரித்து கொண்டு அதை எட்ட முடியும் அவரால். வேற இந்த மேற்புறத்தில் வாழ்பவர்களுக்கு என்ன அப்படின்னா அதற்கு வந்து நீண்ட கால பயிற்சி தேவை. ஆனா இந்த 2 நிலைகளும் என்ன அப்படின்னா 2 நிலைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எசென்ஷியல் பிரின்சிபல் என்னன்னா ஒண்ணுதான். எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறதுனால நம்மால வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆண்மனை வந்து எட்ட முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அதைத்தான் பகவான் நீங்க சொல்ல வர்றார். நம்ம எல்லோருமே வெளியில வந்து புறத்தில் ஈடுபட்டு வேலை செய்கின்றோம். நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான உள்ள இருக்கக்கூடிய உண்மையான ரியல் செல்ஃப் குறித்து அறியாமல் இருக்கின்றோம். அதுக்காக நம்ம எப்பொழுதுமே அறியாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். நம்மாலையும் எட்ட முடியும் அப்படிங்கிறார். நம்மாலையும் அந்த என்னன்னா இட் ரிக்வயர்ஸ் சம் எஃபர்ட், அவ்வளவுதான். we can still go back அப்படிங்கிறார். we need not be இந்த டோட்டல் இக்னோரன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். we can still go back. உள்ஜீவன்ல இருந்தோம்னா சீக்கிரம் போயிட முடியும். அந்த டீப்பர் செல்ஃப் அப்ளீவன் அப்படிங்கிறாரு. டீப்பர் செல்ஃப் அப்ளீவன் அப்படின்னா அதனுடைய ஆரம்ப நிலையிலே காணக்கூடிய அந்த அந்த ஒரு தன்னை மறந்து இருத்தல், ஆரம்ப நிலையிலே இருப்பது. அதற்கும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர்ஃபிஷியலா நன்றாக வெளிப்பட்ட நிலையில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த லேட்டர் இதுல வந்து கொஞ்சம் கடுமையான பிரயத்னத்தின் மூலம் நம்மளுடைய உண்மையான ரியல் செல்ஃப் அதை எட்ட முடியும். ஆழமான பகுதியில் இருக்கும் பொழுது நம்மால வந்து எளிதாக செல்ல முடியும். ஏன்னா அந்த வால் வந்து பிரிக்கும் அந்த சுவர் வந்து அவ்வளவு கடினமானதாக இல்லை. அதுதான் வித்தியாசம். அதனால 2 நிலைகளுக்கும் சாத்தியம். எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அப்படி இருக்கிறதுனால, முழு அறியாமல் இருப்பதனால நம்மால வந்து நம்மளுடைய ரியல் செல்ஃபை கண்டறிய முடியாது என்று கூற முடியாது அப்படிங்கிறார். 2மே எக்ஸ்க்ளூசிவ் அப்சர்ப்ஷன் இருந்தாலும் கூட எல்லாமே வந்து 2 நிலையிலும் அது சாத்தியம் அப்படிங்கிறார். என்னன்னா சூழ்நிலைகள் வேற, அவ்வளவுதான். அதுதான் வித்தியாசம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே வெளியில வந்து ஒரு ரோல் எடுத்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோல் எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பாஸ்ட் எஃபர்ட்ஸ், பாஸ்ட் எனர்ஜி எல்லாமே ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கின்றன.
இருந்தாலும் நாம் நம்முடைய ரியல் செல்ஃப் என்ன அதற்குள்ளே அதை எட்ட முடியும். அதுதான் இங்க பகவான் சொல்ல வரார். எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷனா இருந்தாலும், முழு அறியாமல் இருப்பது போல தோன்றினாலும், அந்த முழு அறியாமை என்கின்ற நிலையிலேயே இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்மால் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் என்ன, ரியல் மேன் என்ன அப்படிங்கிறதை நம்மால அந்த நிலையை ஒருவர் அறிய முடியும் என்பதுதான் பகவான் கூறக்கூடிய அந்த உண்மை. வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம், விளக்கங்கள் இருந்தால் கேட்கலாம். அதர்வைஸ் we can close the session. நம்முடைய நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து வரும் எம்கேஆர் அவர்களுக்கு தற்பொழுது ஒரு சர்ஜரி, ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்து இப்பொழுது அவர் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது குறித்த தகவலை நான் லைவ் டிவைன்ல நம்மளுடைய குரூப்ல பகிர்ந்துள்ளேன். நாம் அனைவருமே அவருக்கு சில மாதங்கள் ஆகும் என்று எனக்கு அவர் மெசேஜ் தன்னுடைய மகள் மூலமாக எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நாம் அனைவருமே ஸ்ரீ அன்னையிடம் நாம் அனைவருமே பிரார்த்திப்போம். இந்த செஷனை நம்ம இத்துடன் முடித்துக் கொள்ளலாம்.